சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து மூட நம்பிக்கைகளை பரப்புவதாக கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் கௌதம் அளிக்கும் கூடுதல் தகவலை பார்க்கலாம். சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மாணவிகளின் தன்னம்பிக்கை ஊற்றும் வகையில் தேர்வுக்கு தயாராக விதமாக தன்னம்பிக்கை ஊற்றும் வகையில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் கலந்து கொண்டு மாணவிகள் மத்தியில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவித்ததாக பல்வேறு காணொலிகள் சமூக வலைதளங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்று இந்த பள்ளிக்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டு இது போன்ற நிகழ்ச்சியின் இனி வரும் காலங்களில் நடத்தக்கூடாது எனவும் இந்த நிகழ்ச்சி நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் சென்னை மாவட்ட முதன்மை பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மார்க்ஸ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி யார் ஏற்பாடு செய்தார்கள், இதன் பின் மூலம் யார் உள்ளார்கள், அவர் எவ்வாறு இது போன்ற ஆன்மீக கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் இந்த பள்ளியில் மட்டும் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. சைதாப்பேட்டையில் உள்ள மாந்தோப்பு மேல்நிலை பள்ளியிலும் மற்றும் விருகம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் மேலும் அவர் அந்த நிகழ்வுகளில் மாணவிகள் மத்தியில் எவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தார், அதனால் மாணவிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் அசோக் நகர் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியரை தற்போது பணியிட மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் கௌதம்.